திருவானைக்காவல் இந்து சமய அறநிலைத்துறை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாக சீர்கேட்டையும் அக்கோயிலின் உதவி கமிஷனர் ரவிச்சந்திரன் போக்கை கண்டித்து பைந்தமிழ் பண்ணை சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாக இன்று மாலை 6 மணியளவில் திருவானைக்காவல் 4 கால் மண்டபம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் உத்தமசீலி குமார் தலைமை தாங்கினார். ஆன்மீக செம்மல் பேச்சாளர் கவிஞர் டிசிபி லோகநாதன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீரங்கம் மக்கள் நலச்சங்க தலைவரும் வல்லூர் இதழின் ஆசிரியர் முனைவர் என் மோகன்ராம் கலந்து கொண்டார். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் டிசிபி லோகநாதன் கூறுகையில், திருவானைக்கோயில் முக்கிய விழா காலங்களில் உள்ளூர் வாசிகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று சரமாரியாக குற்றச்சாட்டினர். கோயிலில் முறைகேடாக நியமனங்களும் விழா காலங்களில் கோயில் ஊழியர்கள் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கிறார்கள் என்றும் இதனை கோயில் நிர்வாகம் தடுத்து நிறுத்த கூறியும், திருவானைக்காவல் பகுதியில் பல நூற்றாண்டுகளாக வாசித்து வரும் பொதுமக்கள் அடிமனை பிரச்சினை நிலவுவதால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதனை தீர்வு காண முன்வராத இந்து சமய அறநிலைத்துறையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகத்தில் நடைபெறும் ஊழல்களை கண்டித்து இன்று இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் எங்களது கோரிக்கைகளாக உள்ளூர் பக்தர்களுக்கு முறையான மரியாதை கொடுத்து அவர்கள் நிம்மதியாக அகிலாண்டேஸ்வரியும் ஜம்புகேஸ்வரியும் தரிசனம் செய்ய இந்த திருவானைக்காவல் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட பழமையான முறைகளை செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லாமல் அவர்களை அனுமதிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த போக்குவரத்து பிரச்சனையை தீர்த்து வைத்து நெரிசல் இல்லாமல் இந்த அறநிலையத்துறை நீட்டாக இந்த ஆடி மாதத்தில் வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த ஆடி வெள்ளி மற்றும் திருவிழா நாட்களில் தனி நபர்கள் குறுக்கீடு இல்லாமல் எவ்விதமான தனிநபர்கள் உள்ளே ஆதிக்கம் செலுத்தாமல் முறையான அறநிலையத்துறை அதிகாரிகளையும் அறநிலையத்துறை ஊழியர்களையும் வைத்து நிர்வாகத்தை செம்மையாக நடத்த வேண்டும் என்றும், இந்த திருவானைக்காவல் பகுதியிலே இந்த நிர்வாக அதிகாரி தன்னிச்சையாக எந்த விதமான அறநிலையத்துறையின் அதிகாரமும் இல்லாமல் ஆணைகள் இல்லாமல் திருவானைக்காவல் பகுதியில் உள்ள அனைத்து இடங்களையும் அடிமனை உரிமை அகிலாண்டேஸ்வரிக்கு சொந்தம் என திடீரென அறிவிப்பு கொடுத்து இந்த பல லட்சம் மக்களை பேரிடியில் பேரச்சத்தில் ஏற்படுத்தியிருப்பதை வன்மையாக கண்டித்து அதற்கு உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 3 தீர்மானம் தான் முக்கியமான தீர்மானமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒன்று, அடிமனை பிரச்சனை. அடுத்தது, என்எம்ஆர் டியூட்டி பார்த்து இங்கே வந்து இருக்கக்கூடிய கோயில் உரிமையாளருக்கும் கோயில் முறை செய்கிறவங்களுக்கும் உபயதாரர்களையும் கெடுபிடி பண்ணுறாங்க. அதை விட என்னென்னா, அவங்களே வந்து கோவில் முறையாக நிர்வாகி கையொப்பம் இருக்கக்கூடிய ரசீதை இவங்க போடுறாங்க. அதையும் கண்டிக்கிறோம். அதே மாதிரி போக்குவரத்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பகுதியில். நவராத்திரி, சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, இந்த விஜயலட்சுமி, இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நிகழ்ச்சியெல்லாம் கூட ரொம்பவும் டிராஃபிக் அதிகமாக நடந்தே போக முடியல. இதை உடனடியாக இந்த நிலத்தை சீர்படுத்தி கொடுத்து மக்களுக்காக அறநிலையத்துறை செயல்பட வேண்டும், இந்த அரசு மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பைந்தமிழ் சென்னையின் சார்பாக நடைபெற்ற இந்த கோரிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.